கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவன் மனிதனை ஆசீர்வதிக்கிறதுல ஆரம்பத்துல இருந்தே கவனமா இருக்கிறத நம்ம வேதத்துல பார்க்கலாம். கர்த்தர் தம்முடைய சிருஷ்டிகள்ல மனிதனை விசேஷமா படைச்சாரு. மனிதனுக்காக தம்முடைய சுவாசத்தையே கொடுத்தாரு. தம்முடைய சாயலே அவனுக்கு தரிச்சாரு. தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றவும் தம்முடைய மகிமைக்கென்னும் அவனை ஏற்படுத்தினாரு. தான் படித்த மனிதனுக்கு இந்த உலகத்தை ஆண்டுகொள்ள அதிகாரத்தை கொடுத்தாருன்றப்போ மனிதன் எவ்வளவு ஆளுமை வாய்ந்தவனாக இருந்திருக்கணுன்றது தெளிவாகுது. ஆனால் அவனுடைய பாவத்தினாலேயும் பலவீனத்தினாலேயும் அதை அவன் இழந்து நிற்கும்போது அவனுக்கு உதவி செய்யவே ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறாரு. இப்படி விசேஷமான மனிதனுக்கு அவர் கொடுக்க விரும்பக்கூடிய ஆசீர்வாதங்கள் பல உண்மைகளை நமக்கு வெளிப்படுத்துகிறதா இருக்குது. பொதுவாக தேவனுடைய ஆசீர்வாதங்கள் 2 சிறப்பு அம்சங்களை உள்ளடக்கியது. 1 இந்த ஜீவனுக்குரியது, 2 நித்தியத்துக்குரியது. ஆமாம், 1 தேவனுடைய ஆசீர்வாதத்தினால இந்த பூமியில் நல்லா வாழ முடியும். இன்னொன்று ஆசீர்வாதத்தினால பாவ மன்னிப்பு, மீட்பு, நித்திய வாழ்வு பெற முடியும். ஆசீர்வாதம் இல்லைன்னா மனுஷனுக்கு 2ஆம் வாய்ப்பே இல்லை. பாவத்தை மேற்கொள்ள நிச்சயம் அவருடைய உதவி மனுஷனுக்கு தேவைன்றத தேவன் அறிஞ்சிருந்தாரு. பாவம் ரொம்ப கொடியதா, மனிதனை முற்றிலும் அழிக்க வல்லமையுள்ளதா இருக்கிறதுனால அதிலிருந்து அவனை மீட்க தேவனுடைய ஆசீர்வாதம் தேவைப்படுது. அதனால இன்னைக்கு கர்த்தர் தாம் தெரிந்து கொண்ட ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நேரம் எடுத்து ஆராய்ஞ்சு கற்றுக்கொள்வோம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார்னு ஆதியாகமம் 12:2-3 வாசிக்கிறோம். இந்த வசனங்கள்ல தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை ரொம்ப கருத்தா கவனிப்போம். இங்கே பல ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்கறத பார்க்கலாம். அவைகள் ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமானது, ஆனால் ரொம்ப நெருக்கமான தொடர்புடையது. 1 ஆபிரகாமுக்கான தனிப்பட்ட ஆசீர்வாதம். கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார், அவன் பேரை பெருமைப்படுத்துவார், ஒரு பெரிய ஜாதியின் தகப்பனாக்குவார். இது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு எவ்வளவு சிறப்பான ஆசீர்வாதம். ஒவ்வொரு மனிதனும் இப்படி ஆசீர்வதிக்கப்படுறத தேவன் விரும்புகிறாரு. 2 ஆபிரகாம் வழியா ஆசீர்வாதம். ஆபிரகாம் மட்டும் இல்லை, அவனுக்கு பின்வரக்கூடிய அவனுடைய சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும். அவனுக்குள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இது அவனுடைய அன்றைய குடும்பம் மட்டும் இல்லை, நித்திய காலமாக வரப்போகக்கூடிய எல்லா சந்ததியையும் குறிக்கும். 3 ஆபிரகாம் தொடர்பான ஆசீர்வாதம். 2 விதமான சிறப்பு ஆசீர்வாதத்தை தேவன் சொல்கிறத பார்க்குறோம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். ஆபிரகாம் கிட்ட நல்ல நட்பை வச்சுக்கிறவங்க நன்மை காணுவாங்க. ஆபிரகாமை எதிர்க்கிறவங்க தேவனுடைய எதிர்ப்பை சந்திப்பாங்க. இது தேவன் ஆபிரகாமோடு வைக்க போகக்கூடிய உறவை காட்டுது. 4 ஆபிரகாமை போல ஆசீர்வாதம். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள்னு கலாத்தியர் 3:8-9 அப்போஸ்தலனாகிய பவுல் அவங்க இந்த ஆசீர்வாதத்தை எடுத்து விளக்கப்படுத்துகிறாங்க. ஆபிரகாம் சந்ததியில கிறிஸ்து வந்து பாவ மன்னிப்பை கொடுத்து அநேகர் மீட்பு அடைய போறத குறிக்கிறது. ஆமாம், விசுவாசிக்கிற யாவரும் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுறாங்க. இது மனுஷனுடைய பாவ மன்னிப்பு, மீட்பு மற்றும் நித்திய ராஜ்யத்துக்கான ஆசீர்வாதம். தேவன் தம்முடையவர்களை, தமக்கு பயந்தவங்களை, தமக்கு கீழ்ப்படுகிறவங்கள ஆசீர்வதிக்கிறாருன்றதுல நம்ம எல்லளவும் சந்தேகப்பட வேண்டியதே இல்லை. ஆனால் ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் அத்தனையும் இந்த உலகத்துக்குரியது மாத்திரமேன்னு நாம எண்ணிக்கிட்டு நித்தியமான வாழ்க்கையை மையப்படுத்தாமல் விட்டுட்டா இந்த ஆசீர்வாதங்களை மேலோட்டமாகவே காண்கிறவர்களாக இருப்போம். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்மளை பாவத்தின் வல்லமையிலிருந்து மீட்டு விடுதலை செஞ்சு அவருடைய சாயலை தரிச்சு கொள்ளவும் அவருடைய மகிமையில் பிரவேசிக்கவும் வாக்குத்தத்தங்களாக இருக்குது.
சுதந்தரித்துக் கொள்வோம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.